Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சம்மர் ட்ரிங்க். இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இந்த ரெசிபி பேர் பாத்தீங்கன்னா மின்ட் லெமனேட். இது எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகருக்கு பதிலாக நீங்கள் தேன், பனங்கற்கண்டு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சம் புதினா இலை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 10-15 இலை. இது வந்து நல்லா கசக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான மின்ட் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை நசுக்கி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஒரு ஜூஸ் ரெடியாக இருக்கு. அடுத்து 2 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது வேணும்னா டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மின்ட் லீவ்ஸ் வச்சு. நம்ம மின்ட் ஜூஸ் வந்து ½ டீஸ்பூன் ஒரு கிளாஸ்லயே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் மின்ட்டோட ஃபிளேவர். வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஈச் கிளாஸ்லயே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ் மின்ட் லீவ்ஸ் உள்ள ஆட் பண்ணிருங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 5 லீஃப்க்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு கிளாஸ்லயும் சும்மா ஒரு பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டியதில்லை. அடுத்து லெமன் ஜூஸ் ½ டேபிள் ஸ்பூன் ஈச் கிளாஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருந்தது. அடுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ்ல 1/4 கப், அந்த கிளாஸ்ல 1/4 கப். உங்களுக்கு வாட்டர் வேணாம் அப்படின்னா நீங்க வந்து 7 அப் இல்லைன்னா ஸ்ப்ரைட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அடுத்து 1/4 கப் சோடா. ஈச் கிளாஸ்லயும் 1/4 கப் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட். இப்போ சோடா ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ்ல 2 ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோடாவே சில்லுன்னு இருந்தது, பட் இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணுங்கிறக்காட்டிக்கு நான் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பரான லெமனேட் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொஞ்சம் லெமன் வச்சு நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மின்ட் லீஃப் வச்சிருக்கோம், இப்போ லெமனும் வச்சிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்லைஸ் லெமன் வந்து நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு லெமன் பஞ்ச் கிடைக்கிறதுக்காக. சூப்பர் ஈஸி ரெஃப்ரெஷிங் மின்ட் லெமனேட் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.